ஆனால் வேலை கிடைக்கவே இல்லை. ஆனால் டீச்சர் ஒர்க் கிடைக்குது, ஆனால் சரியான இது அமையலை, சரியான இடமா இருந்தால் ஆட்களுடைய இது சரியா இல்லை. வந்ததும் அந்த பொண்ணை தனதாக கேட்கிற அந்த அந்த வேகம் தான் பல இடத்துல இருந்திருக்கு. இது எப்படி இப்போ இப்படி ஒருத்தர் வந்திருக்காங்க, வந்தோடனே இந்த வேணும்னா தனியாக இருக்க, அப்போ இது நமக்கானது அப்படின்ற அந்த மனோநிலையை நிறைய ஒரு 80% பார்த்துருக்குது, வீடு ஓனர்லேருந்து வேலை கொடுக்குற வரைக்கும். அப்போ இது உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டு, சரி இது கஷ்டம், நான் அந்த ஆளை விட்டு வந்து இன்னும் கேவலமாக தோத்துற போகிறேன், அதனால் செத்துடலான்னு சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குது. அந்த பாய்சனில் எப்படி மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு இதில் போய் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து குழந்தைகளோட இறந்துற முடிவில் வரும்போது அந்த லேடி சொன்னாங்க, அந்த பொண்ணு சார் லேடி கூட கிடையாது, நான் இது வரைக்கும் ஒரு சீரியலோ எதுவுமே பார்த்ததில்லை டிவியில். டிவி எப்படி பார்க்க முடியும், என்டர்டெயின்மெண்ட்டே லைஃபே ட்ராஜடியாக இருக்கும்போது. இப்போ வந்து பார்த்தா குழந்தைகளை திறந்துட்டு பார்த்தா உள்ள கோலங்களில் இந்த எபிசோடு ஓடிட்டு, டிவோர்ஸ் பண்ணது, அந்த டைலாக்கு, அவள் கடந்து போனது, அதெல்லாம் ஃப்ளாஷ் கட் வேற போட்டோம். ஸோ அந்த எபிசோடை பார்த்தாலே அதனுடைய முன்கதையெல்லாம் அதில் புரிஞ்சிருச்சு. அந்த போராட்டம், கேள்விகள், இனிதான் வாழ போறேன்னு சொல்ற அவருடைய அந்த வைராக்கியம், இதெல்லாம் பார்த்துட்டு இது ரொம்ப நேரம் பார்த்து ஒரு 25 நிமிஷம் ஓடுது, 20 நிமிஷம் ஓடுது ஒரு சீரியல் ஃபுல்லாக பார்த்துருச்சு. அந்த பிள்ளைங்களும் பார்த்துக்கிட்டே இருக்குங்க, அதை உட்காந்துக்கிட்டு. அந்த பிள்ளை வயசுக்கு அது புரிஞ்சுதா இல்லைனாலும் அது தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்குங்க.